மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறப்போர் இயக்கம் மீது ஒரு அவதூறு வழக்கை கடந்த 2022 வருடம் தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில், அதாவது அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக அவதூறு பரப்புவதாக அண்ணன் எடப்பாடியார் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார், அவதூறு வழக்கு. அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாஸ்டர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதற்காக போடப்பட்டிருந்தது. அதில் சாட்சியம் அளிப்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் இன்று வந்தார். இந்த வழக்குங்கிறது நெடுஞ்சாலை துறை டெண்டர்ல கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் முறைகேடு நடந்ததா ஒரு அவதூறான ஒரு குற்றச்சாட்டு. உங்களுக்கு தெரியும், அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை போய் டிஸ்மிஸ் ஆகி வந்தது. அந்த முறைகேடாக அதுல டெண்டர் விடப்பட்டதாக பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் பொதுவெளியில் பேசி தெரிந்தது. அதை தடை செய்யணும், அவ்வாறு பேசுவதற்கு தடை விதிக்கணும்னு கடந்த 2022 ஆண்டு அண்ணன் எடப்பாடியார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்விலே முறையிட்டு ஒரு டெஃபமேஷன் கேஸ், அதாவது அவதூறு வழக்கை தாக்கல் செய்து 1,10,00,000 ரூபாய் தனக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று எடப்பாடியார் தாக்கல் செய்த வழக்கு இது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு போடப்பட்டிருந்தது. எடப்பாடியார் அவருடைய தரப்பு சாட்சியத்தை அளிப்பதற்காக இன்றைக்கு வந்திருந்தார். சாட்சியம் அளிக்கப்பட்டிருக்கிறது. வரல, அவங்க வழக்கறிஞர் வந்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி டெஃபமேஷன் கேஸ்ல யார் பெட்டிஷனரோ, அதாவது பிளைண்டிஃபோ, அவங்க அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சட்ட விதி. அதன்படி அவர் இன்று தன்னோட சட்ட கடமையை நிறைவேற்றியிருக்கிறார். 11/12 வர டிசம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இல்ல